வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 19. வாங்க கதைக்குள்ள போவோம். மித்ராவின் வழி என்ற ஒற்றை வார்த்தையில் இருவரும் பதற, அவளோ தன்னை மீறி கொட்டும் கண்ணீரை வெறுத்தவளாய் கண்களை அளந்து துடைத்து கொண்டு இருவரையும் விட்டு விலகி நின்றாள். இருவருமே அவளை நெருங்க போக இருபுறம் கை நீட்டி தடுத்தவள், நான் தனியாவே போறேன் என கூறி முன்னேறினாள். மித்ரா செல்ல வேகமாய் அவள் முன் வந்து வண்டியை நிறுத்தினான் ஹரி. அவன் அக்கா ஏறி என்க கதவை திறந்து அவன் கைப்பிடித்து வெளியில் இழுத்தவள் அவனை வெளியில் தள்ளி அவள் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அவள் சென்றதுதான் தாமதம். அவசரமாய் சர்வா அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு பின்னால் செல்ல சரணும் ஹரியும் வேறொரு வண்டியில் அவர்களை தொடர்ந்தனர். இப்போது மித்ராவின் மொத்த கோபமும் அவள் மீதே. எதற்கு அவசரம் கொண்டு இங்கு வர வேண்டும்? அதுவும் இங்கு சுமித்ரா இருப்பாள் என்ற முன் யோசனையின்றி. இவை கொஞ்சம் தாமதமாய் நடந்திருக்கலாம். அவள் யாரிடம் பேச வேண்டும் என நினைத்தாலோ அவரிடம் பேசிய பின் வந்திருக்கலாம். ஓர் நாளேனும் அவளை எண்ணி வருந்தி கொண்டிருக்கும் தந்தைக்கு மகளாய் இருந்த பின் நடந்திருக்கலாம். இப்போது எதுவும் இல்லை. அந்த மொத்த குடும்பத்தின் முன்னும் ஏமாற்றுக்காரியாய் நிற்கப் போகிறாள். இதில் உள்ளுக்குள் வழி கொடுக்கவும் காதல் வேறு. சிந்தனைகளோட வண்டியை செலுத்த சேர வேண்டிய இடம் வந்ததும் வண்டியை நிறுத்திவிட்டு ஆழ மூச்செடுத்தாள். தொட்டதற்கெல்லாம் அழும் ரகம் மித்ரா இல்லை. ஆனால் இப்போது அடிக்கடி கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து அழுத அழுகை போதும் போல் இப்போது கண்ணீர் வரவில்லை. நம்பிக்கையாய் கண்களில் தீட்சிணித்துடன் பழைய மித்ராலினி மீண்டிருந்தாள். ஸ்டேரிங் வீல்ஸ் சில நிமிடங்கள் தலை சாய்த்து இருந்தவள் காரிலிருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடை போட்டாள். மித்ரா உள்ளே நுழைய பின்னாலேயே சர்வாவும் வந்துவிட்டான். வண்டியை நிறுத்திய வேகத்திலேயே இறங்கி மித்ராவை எட்டியிருந்தான். அருகில் நெருங்கியவனை ஒரு பார்வை பார்த்தவள் ஒரு நொடி அவன் கைகளை இறுக்கி பிடித்து விடுவித்தாள். சரணும் ஹரியும் வெளியிலேயே நின்று கொண்டனர். மித்ரா உள்ளே நுழைய மொத்த குடும்பமும் அங்கு கூட்டத்தில் அவளுக்காகத்தான் காத்திருந்தது. மித்ரா பின்னாலேயே சர்வாவும் உள்ளே நுழைந்தான். மித்ரா வந்ததும் அங்கு சுமித்ராவின் குரல் ஓங்கி ஒலித்தது. அப்பா இதோ வந்துட்டா, கேளுங்க. நம்மகிட்ட என்ன சொன்னா? அங்க பார்த்தா அந்த கம்பெனி அவளுதான். என்னையே அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புறா. இவ்வளோ நாளா இவ நம்ம எல்லோரையும் ஏமாத்திட்டு இருக்காப்பா. கொஞ்சமும் மரியாதை இல்லா பேச்சு. இந்த வார்த்தைகள் கேட்டு மித்ரா சுமித்ராவை உறுத்து விழித்தாள் என்றால் சர்வா முதல் முறை அவன் தங்கை மீது கோபம் கொண்டான். அங்கு நிறைந்த அனைவரும் அவளையே பார்த்திருக்க வேதாச்சலம், சொல்லுமா, எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்த? எல்லாம் பொய் இல்லையா? இப்பதான் விச்சுக்கிட்ட பேசினேன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி பொய் சொல்ல வேண்டியதாகி போச்சுன்னு சொல்றான். அப்ப கூட நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றான். அந்த வார்த்தைக்காகத்தான் நீ இன்னும் இங்க நின்றுட்டு இருக்க. சொல்லு, எதுக்காக இங்க வந்த? என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கப்பா. சுமித்ராவின் இந்த வார்த்தைகளில் பட்டன சுமித்ரா என அதட்டல் வந்தது. அதட்டல் வந்தது ஒருவரிடமிருந்து அல்ல, நால்வரிடம் இருந்து. சர்வா ஒரு புறம் அதட்டினான் என்றால் மறுபுறம் தாமோதரன், வேதாச்சலம், சாந்தா ஆகியோரிடமிருந்து அதட்டல் வந்தது. நால்வரின் இந்த புது அதட்டலில் சுமித்ராவின் உதடுகள் பட்டன மூடிக்கொண்டது. இந்த கோபமும் சேர்ந்து மித்ராவின் புறமே திரும்பியது. அண்ணா, என்ன நீ எதுக்கு இப்ப சுமி அதட்டுற? அவ என்ன இப்ப தப்பா சொல்லிட்டா? அவ இத்தனை நாள் பொய் சொல்லி நம்ம எல்லோரையும் ஏமாத்தி இருக்கா. அவளை உட்கார வச்சு பேசவா சொல்ற? இல்ல சுமதிமா, கொஞ்சம் பொறுங்க. அவ எதுக்கு இங்க வந்தான்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல? காரணத்தை சொல்லிட்டு அவளா வெளியில போயிடுவா. வேதாச்சலத்தின் இந்த வார்த்தைகள் சொல்லாமல் சொன்னது. வந்த காரணத்தை கூறிவிட்டு செல்லென்று. இந்த மறைமுக செய்தி மித்ராக்கு புரியாமல் இல்லை, நன்கு புரிந்தது. புரிந்ததின் விளைவாய் இதழில் அலட்சியமாய் ஒரு புன்னகை பூத்தது. சுமதி அவள் புன்னகை கண்டு கோபம் கொண்டவளாய், ஏய் சீக்கிரம் சொல்லு, எதுக்காக இங்க வந்த? அவரை ஒரு பார்வை பார்த்தவள் அப்படியே பார்வையை சுழல விட்டு அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தாள். தாமோதரனிலும் சர்வாவிலும் 2 நொடிகள் அதிகமாக பார்வை நிலைக்க விட்டவள் பின் வேதாச்சலத்தை பார்த்து பேச ஆரம்பித்தாள். உங்க பையனை லவ் பண்ணேன் அங்கிள். அவரை நான் இதுக்கு முன்னாடி லண்டன்ல பார்த்திருக்கேன். அப்பதான் சட்டுன்னு பிடிச்சு போச்சு. ஆனா அவருக்கு என்ன பிடிக்கல. அதான் உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அப்படியாவது உங்க பையனுக்கு என்ன பிடிக்குமான்னு பார்க்க. ஆனா இப்ப வரைக்கும் அவருக்கு என்ன பிடிக்கல. நான் அவரை லவ் பண்ணேன்னு கூட அவருக்கு தெரியாது. நான் தான் பக்கத்திலேயே இருந்தா பிடிச்சிடுன்னு முட்டாள்தனமா யோசிச்சு வந்துட்டேன். தப்பெல்லாம் என் மேலதான், சாரி. சொல்லும் போது அவளிடம் தயக்கமோ தடுமாற்றமோ ஏன் வருத்தம் கூட இல்லை. இதுதான் காரணம், இதற்காகத்தான் வந்தேன் என தெளிவாய் மனம் யோசித்த பொய்யை
பிசுக்கில்லாத இதழ் சூடிய புன்னகையை கூட மறைய விடாது அப்படியே சொல்லி முடித்தாள். அவள் வார்த்தைகள் கேட்ட அனைவருமே அவளை அதிர்ந்து பார்த்திருந்தனர். சர்வா கூட அவளை அதிர்ந்துதான் பார்த்திருந்தான். அவனுக்கும் புரியவில்லை. உண்மை காரணத்தை இங்கு சொல்லி இருக்கலாமே. இப்போது எல்லார் மனங்களிலும் தோன்றும் அவள் பற்றிய தவறான எண்ணம் கூட மறைந்து போகுமே. எதற்காக இத்தனை பொய்கள்? வேதாச்சலம், இது என்னம்மா சினிமாவா? லவ் பண்ண பையனுக்காக அவன் வீட்டுக்குள்ளேயே பொய் சொல்லி வந்துடுவியா? சுமதி, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தா ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம். இவ எப்படியோ துரத்தி விடுங்கண்ணா. அவள் வார்த்தைகள் கேட்டவளுக்கு சிரிப்புதான் வந்தது. இது அவர்கள் அறியாமையே நினைத்து எழுந்த புன்னகை. தாமோதரன், சுமதி, என்ன பேச்சுது? அதுதான் அந்த பொண்ணு என் மேலதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன என அவரை அடக்கியவர் மித்ராவை பார்த்து, தப்பா எடுத்துக்காதமா என்றவர் தொடர்ந்து, சர்வாவுக்கும் என் பொண்ணு நந்தினிக்கும் ஏற்கனவே பேசி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இது சின்ன வயசுலயே பேசினது. அவங்க 2 பேருக்கு கூட விருப்பம்தான். இப்போ அவங்க மனசுல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசையை வளர்த்து வச்சு இருக்கும்போது நீ இங்க வந்திருக்க கூடாதுமா. அதுவும் இந்த காரணத்துக்கு. அப்படி ஏதாவதுன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்லி இருக்கலாமே. திடமாய் துவங்கி ஆதாரமாய் முடித்தார். அவர் பேச மொத்தமாய் புன்னகை முகமாய் கேட்டு நின்றவள் அவரின் இருவருக்கும் ஒருவரில் ஒருவர் விருப்பம் என்ற வார்த்தைகளில் சர்வாவே அப்படியா என ஒரு பார்வை பார்த்து வைத்தாள். அவனோ அவள் உண்மை காரணம் சொல்லாமல் அவன் காதலை அனைவர் முன்னும் காட்சி பொருளாக்கிய அவன் கண்ணம்மாவை முறைத்து நின்றான். இப்போது அவள் மீது அவனுக்கு அத்தனை கோபம். எதற்காக அவர்கள் காதலை பணயம் வைக்க வேண்டும் என்ற கோபம். தாமோதரனின் வருத்தமான குரலில் புன்னகை சூடி நின்ற அவள் இதழ்கள் புன்னகை இழக்க, சாரிப்பா என்றாள். உண்மையாய் மனதிலிருந்து அவர் அவளையே கவலையாய் பார்த்திருக்க, சில நொடி அவரை பார்த்தவர் மீண்டும் வேதாச்சலத்தை பார்த்து, நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா என்றாள். அவர் தலையசைக்கவும் வேகமாய் அவளுக்கென ஒதுக்கியிருந்த அறை நோக்கி சென்றவள் அவள் பொருட்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்தாள். அங்கு கூட்டத்தில் அனைவரும் அப்படியே நின்றிருந்தனர். சுமித்ரா முகத்தில்தான் அத்தனை மகிழ்ச்சி. ஏதோ பெரியதாய் சாதித்ததை போல. அவளை பார்ப்பவளுக்கு புன்னகைதான் வந்தது. பைத்தியகார பெண் என நினைத்து கொண்டாள். தாமோதரன் அருகில் சென்றவள் அவர் பாதம் பணிந்து எழுந்து கொண்டாள். சட்டென்று அவள் செயலை எதிர்பாராதவர் பாதம் பணிந்தவள் தலையில் கை வைத்து, நல்லாருமா என்றார். அவரின் அந்த வார்த்தைகளில் மனதார புன்னகைத்தாள். அப்படியே திரும்பி வாசல் பக்கம் நடக்க, எதிரில் அவள் உயிரில் நிறைந்தவன். இப்போது கண்கள் மீண்டும் கலங்கும் போல் இருந்தது. அவளுக்கு நன்கு தெரியும் அவன் கோபமாய் இருப்பான் என்று, அதுவும் அதீதமாய் கோபமாய் இருப்பான் என்று. இருப்பினும் காதலாய் அவனை பார்த்தாள். வெளியில் எத்தனைதான் அவள் தைரியமாய் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் அவள் காதலை எண்ணி பயம் இருக்கத்தான் செய்தது. அதிலும் எங்கு இதுதான் அவனை காணும் இறுதி நாளாய் இருக்குமோ என பெரும் பயம். எங்கு அவன் மன்னிக்காமலேயே போவானா எனும் இன்னும் பயம். இத்தனை நேரம் இல்லாது புதிதாய் மனதை பாரமாய் அழுத்தும் இனம் புரியா ஏதோ ஒன்று. நிறைந்த கண்ணீரை கண் சிமிட்டி உள்ளுக்குள் அடக்கியவள் எதிரில் நின்ற அவள் உயிரை கண்களில் நிறைத்து கொண்டாள். அவனோ அவளை காணாது எதிரில் இருந்த சுவற்றை வெறித்த வண்ணமே பார்த்திருந்தான். மெதுவாய் அவனை கடந்தவள் அவன் அருகில் மட்டும் ஓர் நொடி தயங்கி நின்று திரும்பி பார்த்தாள். அவன் திரும்பியும் பார்க்கவில்லை. பெருமூச்சுடன் வாசல் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளால் இன்று இங்கு வந்த உண்மை காரணத்தை சொல்ல முடியாது. சொல்லவும் அவள் விரும்பவில்லை. அவளை வேண்டாமென்றவர்கள் முன் நான் உங்கள் பெண் என்று சொல்ல அவள் விரும்பவில்லை. ஏதோ அவள் மனம் ஒப்பாத செயல். ஆக சொல்லவில்லை. காதல் என்று சொல்லிவிட்டால் இதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். சர்வாவை இதற்கு முன் கண்டு காதல் கொண்டிருந்தால் கண்டிப்பாக இங்கு வந்திருப்பாள். இங்கு அவளவனுக்காக நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்கவே கண்டிப்பாக வந்திருப்பாள். இந்த எண்ணமே அவளை இந்த பொய்யை சொல்ல தூண்டியது. அவள் நன்கு அறிவாள், இந்த பொய்யால் அவனவன் அவர்கள் காதலை பணயம் வைத்ததால் கடும் கோபத்தில் இருப்பான் என்று. இருந்தும் சில வழிகளில் மாற்றமில்லை. மித்ரா அவள் உடைமைகளை உடன் வெளியில் வர அவள் வந்ததும் சரண் அவள் பையை வாங்கி கொண்டு வண்டியில் ஏறினான். வண்டியில் ஏறி அமர்ந்தவள் எதுவும் பேசாது சாலையை வெறிக்க துவங்கினாள். அங்கு மித்ரா வெளியில் சென்றதும் சிலர் சந்தோஷமாகவும் சிலர் கவலையாகவும் இருக்க, மித்ரா சென்று சில நிமிடங்களிலேயே சர்வாவும் வெளியில் சென்று விட்டான். அவன் மனம் வேதனை கொள்ளும் போதெல்லாம் செல்லும் அவன் வாங்கிய அப்பார்ட்மெண்ட் நோக்கி சென்று விட்டான். இங்கு வழி அவளுக்கு மட்டுமல்ல அவனுக்கும் தான். அவர்கள் காதலை அவள் தற்காப்பிற்கு உபயோகித்து கொண்டாளே என வழி. வேதனை, கோபம் என எல்லாம் சேர்ந்து அவனை வதைத்து கொண்டிருந்தது. வழமையாய் அங்கு அவன் இல்லம் வந்ததும் சமாதானம் அடையும் அவன் மனம் இன்று சமாதானம் ஆகவில்லை. அவள் மீதே கோபம் கொண்டு அவள் அருகாமையே
உள்ளம் ஏங்கி நின்றது. இந்த வலியையும் வேதனையையும் அவள் தோளில் புதைந்து மறக்கவே உள்ளம் விரும்பியது. அவள் மட்டுமே வலிகளின் மருந்து என மனம் ஓர்புறம் கூக்குரல் இட்டது. 2 வாரம் கடந்து இருந்தது. சர்வா முன்போலவே மாறியிருந்தான். புன்னகையே மறந்திருந்தான். தொழில் என ஓட ஆரம்பித்தான். மித்ராவின் எந்த அழைப்பிற்கோ எந்த குறுஞ்செய்திக்கோ பதிலளிக்கவே இல்லை. முன்பை காட்டிலும் மிக அமைதியாய் மாறிப்போனான். முன்பு சுமித்ரா அவமதித்தாலும் அவனே வலிய சென்று பேசுவான். அவள் தேவைகளை பார்த்து கொள்வான். ஆனால் இப்போது அவள் ஒருத்தி அங்கு இருப்பதையே மறந்தவன் போல் நடந்து கொண்டான். அங்கு அவன் வீட்டில் தங்கும் நேரங்கள் எல்லாம் மிக மிக குறைவே. அங்கு மித்ராவோ அன்று அவள் இல்லம் நுழைந்ததும் அனைவரின் பாசமலையில் நனைந்தவள் அவள் அறைக்குள் சென்று செய்த முதல் வேலை சர்வாவை அழைத்ததுதான். அவனோ அவனின் எத்தனை அழைப்பையும் ஏற்காமல் போக அவளின் செய்திகளை கூட கண்டும் பதிலளிக்காது விட்டான். அடுத்த நாள் முதல் அவள் வளமைகள் துவங்க அப்போதும் அவனுக்காக அழைப்பை அவள் நிறுத்தவில்லை. அப்போதும் அவனும் அழைப்பை ஏற்கவில்லை. மித்ரா அங்கிருந்து வந்த அடுத்த நாள் முதலே அவள் கம்பெனிக்கு செல்ல துவங்கிவிட்டாள். சுமித்ரா அவளாகவே வேலையை விட்டுவிட்டாள். அந்த இடத்திற்கு சுவாதியை அழைத்து கொண்டாள். சத்யன் சுவாதியை அங்கு அனுப்பவா என கேட்கும்போது சர்வாவும் விட்டுவிட்டான். அவளும் சந்தோஷமாய் வந்து மித்ராவுடன் சேர்ந்து கொண்டாள். இந்த 2 வாரங்களில் மாறாத ஒன்று என்றால் அது மித்ராவிடமிருந்து செல்லும் சர்வாக்கான தொடர் அழைப்புகளும் மன்னிப்பு செய்திகளும் தான். இந்த மாறாததை மாற்றும் விதமாய் 2 வாரங்களின் பின் சர்வா மித்ராவை அழைத்தான். இந்த இடைப்பட்ட 2 வாரங்களில் சர்வா அவன் வீட்டில் நடக்கும் அனைத்தையும் கண்காணித்து கொண்டுதான் இருந்தான். சிறு நேரமே இல்லம் தங்கினாலும் அங்கு நடக்கும் மாற்றங்கள் அவன் கண்ணில் விழாமல் இல்லை. இரவு மட்டுமே இல்லம் வரும் அவனை எண்ணி சாந்தா அம்மா கவலை கொள்கிறார். அதை தவிர்த்து மற்ற பக்கம் இருந்து எந்த கேள்வியும் எந்த கட்டுப்பாடும் வரவில்லை. ஏதோ அவனுக்காக பெரிதாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என புரிந்து கொண்டான். இந்த 2 வாரங்களை அவன் யோசித்த விஷயங்கள் நிறைவேற்றும் கால அவகாசமாய் எடுத்துக்கொண்டான். மித்ராவின் ஒவ்வொரு அழைப்பின் போதும் மொபைல் அவன் கையில் தான் இருக்கும். பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் அழைப்பை ஏற்றதில்லை. அவனுக்கு கோபம். ஏன் சொல்லவில்லை? எதற்காக காதல் கொண்டு இத்தனை நாட்களின் பின்னும் மறைக்க வேண்டும்? அதை காட்டிலும் முக்கியமாக எதற்கு அன்று அவள் இவ்வீட்டிற்கு வந்ததற்கு ஒரு காரணமாக அவர்கள் காதலை கூற வேண்டும்? அதன் பின்னான விளைவுகள் நன்கு அறிந்தும் எதற்காக அவர்கள் காதலை உபயோகப்படுத்தி கொண்டாள் என்ற கோபமே அவனிடம் எஞ்சி நின்றது. ஏனோ மித்ராவின் அச்செயலை அவனால் மன்னிக்க முடியவில்லை. மன்னிக்கத்தான் முடியவில்லை, ஆனால் மறக்க முடியும் போலும். அவள் ஒவ்வொரு அழைப்பிலும் தொடர் மன்னிப்பு செய்தியிலும் அவன் கோபம் கரைந்து கொண்டுதான் இருந்தது. முதலில் பெண்ணவள் அழைக்கும் போது கோபம் மட்டுமே கண்ணை மறைத்து நின்றது. இப்போது மறைத்து நின்ற மாயத்திரை விலகி கோபத்துடன் காதலும் சேர்ந்து கொண்டது. இங்கு சர்வா இப்படி என்றால் மித்ராவோ அவனுக்கு மேல் துடித்து கொண்டிருந்தாள். மித்ரா மீண்டும் லண்டன் செல்லவில்லை. அவள் அண்ணன் செல்ல கூறியும் அவள் நகரவில்லை. சர்வா பற்றியும் பேசவில்லை. சரணும் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக சரணும் ஹரியும் மித்ராவுக்கு மாப்பிள்ளை தேடும் பணியில் தீவிரமாய் இறங்கியிருந்தனர். இதை அறிந்தும் 3ஆம் மனிதராய் வேடிக்கை மட்டும் பார்த்திருந்தாள். அவள் நிலை அவள் நன்கு அறிவாள். அவள் ஈஸ்வரன்றி வேறொருவனை கனவிலும் நினைக்க முடியாது. அப்படி இருக்க இந்த மாப்பிள்ளை தேடும் படலம் அவன் மட்டில் வீண் வேலையாய்த்தான் தோன்றியது. அவள் விருப்பமின்றி அங்கு யாரும் அவளுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப் போவதில்லை. ஆக அமைதியாய் அவர்கள் செயல்களை வேடிக்கை மட்டும் பார்த்திருந்தாள். இதெல்லாம் போக அவர்களிடமும் குற்ற உணர்ச்சி அதிகமாய் காணப்பட்டது. முதலில் அவர்கள் காதலை வைத்து உண்மையை மறைத்த குற்ற உணர்ச்சி. மற்றியது இத்தனை நாள் அவளின் அவ்வீட்டு வாசத்தை பற்றியோ சர்வா பற்றியோ எந்த கேள்வியும் கேட்காத அவள் தமையனை எண்ணி குற்ற உணர்ச்சி. இதில் சர்வா அவள் அழைப்பையும் ஏற்காமல் போக ஏதோ அவள் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. எல்லாவற்றிற்கும் பதிலாய் அந்த 2 வாரத்தின் பின்னால் நாள் அமைந்தது. 2 வாரத்தின் பின்னான அந்த நாள் சர்வாக்கு மிக முக்கியமான நாள். அது அவனுக்கு மட்டுமல்ல, மித்ராவுக்கும் முக்கியமான நாள்தான். 2 வாரங்கள் மித்ராவின் தொடர் அழைப்பிற்கு பதிலாக அவன் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை முடித்த பின் சர்வா மித்ராவை அழைத்தான். அன்று மித்ரா அவர்கள் கம்பெனியில் இருந்தாள். அவள் விரல்கள் கீபோர்டில் விரைவாய் பயணித்துக் கொண்டிருக்க கண்களோ எதிரில் இருந்த கணினி திரையை பார்த்து கொண்டிருந்தது. கரிவிழிகளின் அசைவு அவள் அதில் மூழ்கிவிட்டாள் என கூற அவள் சிந்தை கலைக்கும் விதமாய் ஒலித்தது அவள் புலனம். காதில் கேட்ட ஒளியே அழைப்பது யாரென கூறிவிட்டது. ஒலி செவியடைந்து யார் எனும் செய்தியை மூளைக்கு சொல்ல விரல்களின் அசைவு பட்டென நின்று போனது. கருவிழி பாவையும் அதன் அசைவை நிறுத்தி கொண்டது. இதழ்கள் தன்போல் புன்னகை சிந்த அமர்ந்திருந்த சுழல் நாட்காலியை திருப்பி அவள் மொபைலில் கவனம் வைத்தாள். அழைத்தது அவளவன்தான்.
விரைவாய் அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. இருக்கையில் நன்கு சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். காதில் அவள் மொபைல். அதில் அழைப்பின் வழி அவளவன். இவள் மட்டுமல்ல, அவன் கூட எதுவும் பேசவில்லை. அலைபேசி வழி இருவர் சுவாசத்தையும் இருவரும் உணர்ந்து கொண்டிருந்தனர். நிமிடங்கள் மௌனங்களாய் கடக்க இருவரும் மௌனம் கலைப்பதாய் இல்லை. அவளின் மூடிய இமைகளும் திறக்கவில்லை. அவனும் அவள் போலவே அப்புறம் இமை மூடி இந்நொடிகளை உயிருக்குள் சேமித்துக் கொண்டிருந்தான். சில நொடிகள் நீடித்த மௌன பரிபாசையின் முடிவாக சர்வா ஹலோ என்றான். இதற்காகவே காத்திருந்தது போல் அந்த புறம் இருந்தும் பதில் வந்தது. சொல்லுங்க ஈஸ்வர் என்றாள். குரலில் எந்த கோபதாபத்தையும் காட்டாது. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வா. இதழ் சொல்ல துடித்த, கேட்க துடித்த அனைத்து வார்த்தைகளையும் அடக்கி கொண்டு தகவல் மட்டும் சொன்னான். மித்ராக்கு சர்வா ஏன் அங்கு அழைக்கிறான் என்ற யூகம் இருந்த போதும் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. மாறாக எத்தனை மணிக்கு என்றாள். அவள் கேள்வியில் இந்த பக்கம் ஆண். அவன் இதழில் புன்னகை. புன்னகை புலனம் வழி தெரிந்துவிடா வண்ணம் இப்போ உடனே கிளம்பி வா என்றான். அவளும் எந்த அலட்டலும் இன்றி சரி வரேன் என்றவள் உடனே அழைப்பையும் துண்டித்துவிட்டு அப்போதே கிளம்பியும் விட்டாள்.